அவங்க என்ன ஒரு கேம் ப்ளே பண்ணாங்கன்னா ஆதவ் அர்ஜுனா மூவ் டு எப்படி ஏடிஎம்கே இப்படி விஜய் இந்த சரௌண்டிங்கில் தான் அவங்க அதை ப்ளே பண்ணாங்க. ஸோ அதனால் அமைதியாக இருந்தார் திருமாவளவன். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் அது என்ன வரைக்கும் போகுதுன்னு. பட் அது ரொம்ப தூரத்துக்கு அது வந்து அது பேசப்பட்டது. இப்போதைக்கு கூட்டணியில் இப்படியே இருந்தாங்கனாக்கா ஓரளவுக்கு சீட்டு ஜெயிப்பாங்க. வெளியில் போனாங்கனாக்கா கூட்டணி அந்த போகிற கூட்டணி பலமாக இருக்கணும், அடுத்த கூட்டணியும் பலமாக இருக்கணும், இவர் போகிற கூட்டணி பலமாக இருக்கணும். இவர் நம்பியே ஜெயிக்காது அந்த இதுவும். இந்த கூட்டணியில் வந்து காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு திருமாவளவன் செல்வாக்கு. வேறு ஒரு கூட்டணிக்கு போனாக்கா மக்கள் யோசிப்பாங்க ஓட்டு போகிறது. ஆரம்பத்தில் இருந்த செல்வாக்கை வர ஒரு காலத்தில் வந்து புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மாவரே கடற்கரை சொன்னாங்க, எதிர்காலத்தில் திருமாவளவருங்க பெரிய ஆளாக வருவார், மிகப்பெரிய சிறந்தாளாக வரக்கூடிய என்ற வாழ்த்துக்களை வாழ்த்து பெற்றார். இன்றைக்கி வந்து வளர்ந்துட்டார், ஆல் இந்தியா லெவலில் போயிட்டு, அகில இந்திய லெவலில் போயிட்டு, தமிழ்நாடு மட்டத்தில் போயிட்டு கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை புலிகளுடைய கூட்டணி கட்சி இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் தான். லேடிஸ்க்கு எல்லாருக்கும் வந்து 1000 ரூபா கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டார் ஸ்டாலின். எல்லா ஜனங்களும் 1000 ரூபா வாங்குற வேற யாருக்கும் ஓட்டு போடுவாங்களா? நீ சொல்லி போடுவாங்களா? உரிமை தொகை கொடுக்குறாருல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை 10 பேர் கூட்டணி சேர்ந்தாலும் சரி, இவர்கிட்ட எல்லா கூட்டணியும் எல்லாம் போனாலும் போயிடல, டிஎம்கேக்கு தான் ஓட்டு, மற்றவங்களுக்கு ஓட்டு கிடையாது. திருமாவளவன் வந்து கூட்டணி விட்டுட்டு வெளியில் வந்தால் நல்லது. நானே திருமாவளவன் கட்சி தான் நான் சொல்கிறேன். நான் மார்ட்டினுடைய மாமனார் பேர் தெரியும், இவரை தெரியாது. அர்ச்சனா யாதவன் யாருமே தெரியாது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆளுங்கட்சியாக வருது பேசிக்கே வந்து திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சி எஸ்சி ஒத்துழைப்பாளர் தான் வந்து இப்போ எந்த கட்சியும் இப்போ ஆட்சிக்கு வர முடியும். அந்த அளவுக்கு அவர் தனி மெஜாரிட்டி தன்னை செல்வாக்கை வளர்த்துக்கிட்டாரு. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து கட்சி விசிகே விட்டு விலகிட்டாப்புல. ஆனால் வந்த புதுசுலேயே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தது ரைட்டுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அவர் எந்த கட்சிக்கு போவாருன்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சியில் சார் அரசியலில் வந்து நிரந்தரமான எதிரியும் கிடையாது, விரோதியும் கிடையாது. நிறைய அரசியலில் வந்து ஆடு புலி ஆட்டங்கள் நிறைய உண்டு. செஸ் கேம், அரசியல்ன்றதே ஒரு செஸ் கேம், சந்தர்ப்ப சூழ்நிலை நடக்கக்கூடியது. இது பொறுத்தவரை ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். விதை போட்டால் தான் மரம் வரும், செடி வச்சா தான் மரமாக வளரும். அதனால் வந்து ஒரு தூண்டுதலாக தான் முடியும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் வந்து ஒரு நடிகர் பரத் அவருக்கு வந்து ஒரு துணை முதல்வர் கொடுத்துட்டாரு. பட் இவ்வளோ சப்போர்ட் இருக்கிற ஆளுக்கு ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படி தானே. ஒரு புள்ளியாசிரி போட்டால் தானே அது முடிக்கு வரும். எப்போ அதிகாரம் வருது? எவ்வளோ காலம் வருதுமோ விடுதலை சிறுத்தைக்கு உழைச்சி எவ்வளோ நாளைக்கு உழைச்சிருக்குது, எப்போ அதிகாரம் வருது? அதனால் இப்போ இது ஒரு புள்ளியாசிரி மாதிரி தான் நினைக்கிறோம். அவருக்கு சொல்கிற காலத்துக்கு தப்போ ரைட்டோ, ஆனால் புள்ளியாசிரி போட்டிருக்காரு, அது எதிர்காலத்தில் ஒரு மரமாக வளரும். ஆதவ அர்ஜுனான்ட்டு மக்களுக்கு அந்தளவுக்கு தெரியாத பட்சத்தில் இருந்தது. இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து விஜய்க்கு போய் சப்போர்ட் பண்ணி அவர் என்ன சொல்கிற, ஆதவ அர்ஜுனா அம்பேத்கரை பற்றி நான் தான் எழுதினேன், அதனால் நான் போனேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன், அதை நான் வந்து தலைவர்கிட்ட ஒப்பினோட தான் போனேன் அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்குது. இப்போ ஆதவ அர்ஜுனா யாருக்கும் தெரியாது இருந்தது, இப்போ திருமா வந்து அதை தெரிய வச்சிட்டார். அவர் எந்த கட்சிக்கு போனாலும் கிட்டத்தட்ட 35 காலம் உழைப்பு, திருமாவளவன் உழைப்பு. அதனால் வந்து அவரோட உழைப்பு 35 ஆண்டு காலம் இல்லை. ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர். இந்த கட்சியில் ஒரு ஈஸியான பதவி, மிகப்பெரிய ஒரு பதவி அவர் கிடைச்சிது. அதை சரியாக அவர் தக்க வச்சுக்கலன்னு தான் என்னோடய வருத்தமும் கூட. அவருக்கு முதல்ல அந்த பதவி கொடுத்து தப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் திருமாவளவன் பண்ண தப்பு. இப்போ அவர் ஏடிஎம்கே தான் போவார். மார்ட்டினுடைய மாமனார் பேர் தெரியும், இவரை தெரியாது. அர்ச்சனா யாதவன் யாருமே தெரியாது. அவர் யார் கூட போவார்ன்றது போனால் அப்படி ஆப்ஷன் இருந்தால் ஏடிஎம்கே, அப்படி இருந்தால் விஜய். இதை தவிர வேறு அவருக்கு ஆப்ஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் பேசுகிறத பார்த்தா இந்த விஜயோட அம்பேத்கர் புத்தகத்தில் இது பார்த்தா கொஞ்சம் நல்லா செய்வார்னு தான் தெரியுது. பேசுகிறத வச்சு எதுவும் சொல்ல முடியாது. நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் சொல்ல முடியும். அதனால் 2024 நல்லா மாற்றம் தெரியும். ஆனால் வந்து திருமாவளவன் வந்து கூட்டணி விட்டுட்டு வெளியில் வந்தால் நல்லது. நானே திருமாவளவன் கட்சி தான் நான் சொல்கிறேன். நான் போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, புரியுதுங்களா? பணம் யார் தராங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்க, உனக்கு 1000 ரூபா இப்போ மாதம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உனக்கு பணம் வருதுன்னா உனக்கு ஓட்டு போடுவாங்களா? இல்லை நான் சும்மா போய் நான் ஜெயிச்சா வந்து செஞ்சிடுவேன், அதை செஞ்சிடுவோம், இது செஞ்சிடுவோம்னு சொல்கிறான்னு ஓட்டு போடுவாங்களா? இன்றைக்கி வந்து இப்போ அவர் ஆதவ கேட்ட கேள்விக்கு திமுகவுக்கு ஒரு மன உளைச்சல் ஒர்க்காக இருக்குல்ல, அதிகாரத்தில் ஆட்சியாளர்கள் மன கொடுக்கன்ற ஒரு எண்ணம் வருவட்டில் அதை உரம் போட்டுட்டார். அவர் நல்லவராக கேட்டார், அவர் கொள்கை என்னன்றதில்ல, உரம் போட்டிருக்காரு. ஆட்சிக்கு விடுதலை திட்டக்க பவருக்கு வரணும், ஆட்சிக்கு வரணுன்றது அவர் ஒரு கொள்கை. அதுக்காக முயற்சி பண்ணுறாரு. ஆனால் போகிற வழி சரியில்லைன்றது அதுக்கப்புறம் படிப்பீங்க, எதிர்காலம் தெரியும். எனக்கு ஆதவ அர்ஜுனாவே இப்போ தான் தெரியுது. ஏன்னா இதுபோல் கான்ட்ரவர்சி வரும்போது தான் நமக்கு தெரியுது. அரசியல் ஆசான் தான் சொல்கிறார். யாரை? திருமாவளவனை. ஆதவ அர்ஜுனா வந்து அரசியல் ஆசான் அப்படின்னும் போது நல்ல விதமாக தான் தெரியுது.
பட் எந்த கட்சிக்கு போகிறாரு அவங்கவுங்க மனநிலை பொறுத்து விஜய் கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பணம் இருக்குது, அதனால் சரி பார்த்தாரு, திருமாவளவன் பார்த்தாரு, இவனை வச்சு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்தளவுக்கு மேலே கொண்டு வந்தார். ஆனால் இவர் விஜய் இதில் பேசினார்ல, அந்த இதில் பேசினதை பார்த்துட்டு இவர் ஒன்றும் இருக்க மாட்டார். அங்கே அந்த டிஎம்காரங்க மிரட்டிருப்பாங்க கூப்பிட்டு, முதல்ல அவனை தூக்கு வச்சுருந்து என்ன செட் ஆகாது அப்படின்னு பேசியிருப்பாங்க. அதனால் அவர் எடுத்துட்டார். இப்போ கூட பார்த்தீங்களா, அந்த அவர் வீட்டில் ரைடு நடந்துச்சா, எத்தனை கோடி அமுக்குனாங்க, எத்தனை கோடி, எல்லாம் கணக்கில்லாத இதுகள். ஏழைகள் வந்து அந்த மாதிரி ஆள்லாம் ஏழைக்கு எவ்வளோ செய்யலாம், ஆனால் செய்கிறதில்ல. இந்த மாதிரி அடி வெட்டு புடி வெட்டு இது பண்ணி அந்த மாதிரி போகிறது தான் அது வந்து அவங்க மாமனார் வந்து லாட்ரி வியாபாரி. அதனால் அவங்க மாமனார் வச்சு இவர் அரசியலுக்கு வந்தார். வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு திருமாவளவன் வந்து இப்போ ஏதோ போஸ்டிங் கொடுத்தோம்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் எனக்கு போஸ்டிங் கொடுத்தோம்னு சொன்னாங்க. இப்போ போய் அங்கே போய் இது பண்ணியிருக்காரு, 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அவருடைய மனப்பக்குவம் என்னவோ, அவர் யார் அந்த யாதவ அர்ச்சனாவுடைய மனப்பக்குவம் என்னவோ அவர் முடிவு பண்ணாங்க. விஜய் கட்சியில் சேர்க்க மாட்டாங்க அவரை. விஜய் வந்து கொஞ்சம் உஷாரான ஆள். அவ்வளோ சீக்கிரத்தில் இவர் நம்ப மாட்டார். போனால் ஏடிஎம்க்கு தான் போனால் விஜய் கட்சி தான் போவார். ஏன்னா அந்த மூமில் தான் இருக்கிறார், அங்கே தான் போவார். இல்லைன்னா பிஜேபி போகலாம். பிஜேபி போனாலும் ஓரளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது. இந்த ரெண்டில் எங்கன்னா ஒன்றும் போயிடுவார். அவங்க என்ன ஒரு கேம் ப்ளே பண்ணாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா மூட்டு எப்படி ஏடிஎம்கே இப்படி விஜய் இந்த சரௌண்டிங்கில் தான் அவங்க அதை ப்ளே பண்ணாங்க. ஸோ அதனால் அமைதியாக இருந்தார் திருமாவளவன். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம் அது என்ன வரைக்கும் போகுதுன்னு. பட் அது ரொம்ப தூரத்துக்கு அது பேசப்பட்டது. 2026 விசிகே திருமாவளவன் அவர்களோட கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தேர்தல் பலம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுவும் இல்லாமல் வந்து அவர் யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் தொடர்ந்து பயணித்து வரார் திமுகவில். இந்த பயணம் மேற்கொண்டார்னா நல்லாயிருக்கும். திமுகவிலே ஒரு பயணம் கொள்ளணும். அவர் கடைசி வரையும் இருக்கலாம், இதே மெஜாரிட்டியிலும் இருக்கலாம். இதை கடைசி வரையும் பயணம் கொண்டார்னா, தோல் திருமாவளவன் பயணம் கொண்டாங்கன்னா நல்லா இருக்கலாம். லைஃப் நல்லா இருக்கும். நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக கூட கடைசி காலத்தை உட்காரலாம். மற்ற மாதிரி கூட்டணி மாறுபட்ட கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னா அது அவருடைய விருப்பம். விஜய் கூட வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு, வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 2026 விசிகாவில் அந்த கூட்டணி இருக்காது என்பது என்னோட கருத்தை பதிவு செய்கிறேன். இப்போதைக்கு கூட்டணியில் இப்படியே இருந்தாங்கனாக்கா ஓரளவுக்கு சீட்டு ஜெயிப்பாங்க. வெளியில் போனாங்கனாக்கா கூட்டணி அந்த போகிற கூட்டணி பலமாக இருக்கணும். அடுத்த கூட்டணியும் பலமாக இருக்கணும். இவர் போகிற கூட்டணி பலமாக இருக்கணும். இவர் நம்பியே ஜெயிக்காது அந்த இதுவும். இந்த கூட்டணியில் வந்து காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு திருமாவளவன் செல்வாக்கு. வேறு ஒரு கூட்டணிக்கு போனாக்கா மக்கள் யோசிப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு. திருமாவளவன் யார் கூட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும்? அவர் தான் அவர் முடிவு பண்ணிட்டாரு. 26 தனித்து அவரும் கூட தான், டிஎம்கே கூட தான் சொல்லிட்டாருல்ல. தனியாக இருந்தாங்கன்னா டெபாசிட் வராது. டிஎம் கூட இருந்தாங்க அப்படின்னா இந்த இப்போ இருக்கிற மாதிரி கொஞ்சம் வரும், அவ்வளோதான். இப்போ எல்லாருமே எங்கே தானே பசங்க எல்லாருமே இருக்கானுங்க. எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களே எனக்கு தெரிஞ்சு. மிச்சப்படிலாம் ஒன்றும் இல்லை. திருமாவளவன் சைட்லாம் இருப்பாங்க, எல்லாம் பழைய ஆளுங்களாம் இருப்பாங்க. ஆனால் எல்லா பசங்களும் ஓட் பண்ணுறதுனா விஜய்க்கு தான் பண்ணுவாங்க. 1000 ரூபா பணம் கொடுத்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்டாரு. அவர் கூட கூட்டணி இருந்தாக்கா அவங்களுக்கு தான் மரியாதை. இவரோட பூவோட சேர்ந்து நாருன்னு மணக்கன்றான்னு தெரியுங்களா? அவரோட சேர்ந்தாக்கா அவங்களுக்கு தான் மரியாதை. அவர் விட்டு கைட்டு போனால் டெபாசிட் வாங்குவாங்களான்னு எனக்கு தெரில. இப்போ இருக்கிற கூட்டிலே தக்க வச்சுனா இருக்கிறத கெடுத்துக்க கூடாதுன்னு ஒரு பழம் உண்டு. அரசனை விட்டு புருஷனை நம்பி இப்போ போகிறக்கிட்ட அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண்டே போகலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி இருந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஒரு 2 MP கிடைக்குது, கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது, 4 MLA கிடைக்குது. இருக்கிறதுல தக்க வச்சுக்கலாம். அதே நேரத்தில் அதிகாரத்தையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். புத்தக வெளியீட்டு விழாவுக்கு விஜயும் போயிருந்தா, திருமாவளவன் அவர்களும் போகிற மாதிரி இருந்தால். ஆனால் போல அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்களை பற்றி தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பேசப்பட்டுட்டே வருது. தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சினும் வந்து திருமாவளவன் அவர்களை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? இதில் வந்து முதல்ல வந்து விஜயும் திருமாவளவனும் ஒன்றா கலந்துக்கிற மாதிரி அந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தது. நாடுகளில் போகும்போதே வந்து சில அழுத்தங்கள் அவருக்கு இருந்ததுனால அதை கலந்துக்கலாமா வேண்டாமன்றதா ஒரு ஐயப்பாடு அவருக்கு ஏற்பட்டது. அது இல்லாமல் வந்து அவர் விஜயினுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஒரு பக்கம் பிஜேபி சனாதனத்தை ஆதரிக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் எதிர்க்கிற மாதிரி இருக்குது. ஒரு சரியான நிலைப்பாடு இல்லைன்றது அவங்க தரப்பில். லேடிஸ்க்கு எல்லாருக்கும் வந்து 1000 ரூபா கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டார் ஸ்டாலின். எல்லா ஜனங்களும் 1000 ரூபா வாங்குறோம், வேறு யாருக்கும் ஓட்டு போடுவாங்களா? நீ சொல்லு, போடுவாங்களா? அது உரிமை தொகைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொடுக்குறாருல எல்லாரையும் கவர் பண்ணிட்டாரு. வேறு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை 10 பேர் கூட்டணி சேர்ந்தாலும் சரி, இவர்கிட்ட எல்லா கூட்டணி எல்லாம் போனாலும் தெரியல, டிஎம்கேக்கு தான் ஓட்டு, மற்றவங்களுக்கு ஓட்டு கிடையாது. திமுக கூட்டணினால செல்வாக்கு இருக்குது. அவர் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று நின்னார்.
அதில் வந்து டெபாசிட் இழந்துட்டாங்க. அன்றைக்கே யோசனை பண்ணார், திமுக விட்டு போனால் நீ நன்மை இருக்காது அப்படின்றது அவர் மனக்கணக்காக இருக்கலாம். திருமாவளவனுக்கு கண்டிப்பாக செல்வாக்கு இல்லைங்க. ஏன்னா அவர் கூட்டணி இருந்தனால தான் அவர் செல்வாக்கு இருக்குது. திமுகவே கூட்டணியில தான் செல்வாக்கு இருக்குது, திமுகவே. அதனால் திருமாவளவனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு டெஃபினட்டாக கிடையாது. ஆனால் விஜய் அவர் இவ்வளோட படம் நடிக்கிறாரு, எவ்வளோ படம் நடிச்சிருப்பார், எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருப்பார். அவர்கிட்ட இருக்குல்ல பணன்றது. அப்போ கட்சிக்கெல்லாம் வந்து எவ்வளவோ செலவு பண்ணலாம் அவர். இப்போதைக்கு அவரை திருமாவளவன் பற்றி நம்மளுக்கு தெரில அவ்வளோவும். அவரோட சிந்தனைக்கு வந்து விஜயை வந்து நம்ம ஏற்றுக்க தயாராக இல்லைன்னு சொல்லலை. திரும்ப அவர் அரசியல் களத்துக்கு வரட்டும். அவருடைய அரசியல் களத்துக்கு வரும்போது தான் அவருடைய மெஜாரிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து இப்போ வந்து ரசிகர்ன்றதை வச்சு நம்ம கணிக்க முடியாது யாரையுமே. திருமாவளவனுக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா வெளியில் ஒன்றும் தெரியாது. கூட்டணிக்கு போனாக்கா திமுக கூட்டணி போனால் செல்வாக்கு இருக்கும். மற்றபடி வேறு எங்கெல்லாம் போனால் செல்வாக்கு இருக்காது. விஜய் வந்த பிறகு தான் அது வெளிப்படுது அப்படிலாம் கிடையாது. அது ஏற்கனவே அவருக்கு இருக்கிற ஆளுமை, அது வந்து அவரை வந்து தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த தலைவர்கள் அவரும் ஒருத்தர். அதனால் விஜய் வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் நினச்சா அவர் தனியாக வந்தாருன்னா அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. திருமாவளவன் சாருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. அவருக்கு ஏன் அந்த கூட்டணியில் இருக்காருன்னு தெரில. ஆனால் விஜய்க்கும் விஜய்னால ஒரு இது இருக்குது 2026 டெஃபினட்டாக இருக்குது. ரஜினிக்கு இல்லாத ரசிகரா, கமலுக்கு இல்லாத ரசிகரா, விஜயகாந்துக்கு ரசிகர் ஓட்டு போட்டாங்களா? சினிமாவை மட்டும்தான் பார்ப்பான், அரசியலுக்கு ஒத்து வராது, ஓட்டு போட மாட்டான். இன்றைக்கி வந்து எப்படி நான் துக்கடா கட்சி இருக்காங்கல்ல, 5 பேர் இருந்தால் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். நான் கூட கட்சி ஆரம்பிப்பேன், நானும் வருவேன், இவங்கள மாதிரி நானும் வந்து மீட்டர் போடுவேன். அந்தளவுக்குலாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவருக்கு வந்து அந்த ஜாதி கட்சி மாதிரி தான் அவர் நடத்தின்னு இருக்கிறாரு. அதனால் அந்த ஜாதி கட்சியில் தான் போயிட்டு இருக்குது தவிர மற்றபடி அவருக்குலாம் அந்த அளவு செல்வாக்கெல்லாம் கிடையாது. ஆனால் ஆரம்பத்துலேருந்து விஜய் கட்சி ஆரம்பித்தோம், ஒரு நடிகர் கட்சி ஆகலாமான்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி போன்றவர் பேசினாங்க. இதே கேள்வி தான் எம்ஜிஆர் ஆரம்பித்தோம் கேட்டாங்க, ஒரு நடிகர் கட்சி ஆரம்ப முடியுமான்னு கேட்டாங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது யாருமே வரவேற்கல. அப்போது அன்றைக்கி பொருள் யாருமே வரல, எல்லாமே எதிர்ப்பு தான் இருந்தது. அந்த எதிர்ப்பு மீறி தான் வந்தார். அதே தான் விஜய் நடிகர் நாடாளமான்னு கேட்டாங்க. எம்ஜிஆர் கேட்டார், நாடாள முடியும்னு சாவரவரெலாம் அவர் வந்து ஆடிட்டு போனார். விஜய் ஒரு நல்ல முயற்சி செய்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணால் சினைத்துறையில் பண்ணால் எவ்வளோ பேர் நடிகர்களை வந்து அரசியல் வந்து ஸ்டாண்ட் பண்ணல. ஆனால் வந்து ரஜினிகாந்த் வரன்னு சொல்லிட்டு அரசியல்களை ஏமாத்துறாரு. பட் இவர் முடிவு எடுத்தார், அதில் தெளிவாக இருக்காரு, ஸ்டார்ட் பண்ணிட்டார். ரசிகர்களை ஏமாற்றாமல் ஒரு முடிவு எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறாரு. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு முயற்சி, நல்ல முயற்சி. அதாவது அவர் தனக்கு பின்னாலையும் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அதுக்கு. 6 முட்டிச்சுன்னா கடல் ஏற்றுக்காது. 6 மாதம் ஆகும் இது தண்ணியை ஏற்றுக்கிறது. இப்போ மழை பெஞ்ச தண்ணி 6ல் ஆகுதுன்னு பாங்களா, அது உடனே கடல் ஏற்றுக்காது. 6 மாதம் ஆகும். அந்த மாதிரி முட்டி மோதி தான் அரசியலுக்கு வருவாங்க. அரசியல் வந்து பெரிய கடல், சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட கலைஞர்லாம் வந்து இத்தனை வருஷம் கட்டி காத்து இன்றைக்கி வரலாறு வரங்கள்லாம் அவங்களாம் ஆழ மரத்து வேறு. திமுக அழிக்க முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது, பண்ணவும் முடியாது. திமுக இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. நான் வந்து அஜித் ரசிகர். நான் உண்மையாலுமே அஜித் ரசிகர். அஜித் ரொம்ப நேசிக்கிறவர். விஜய் இந்த அரசியலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த பீரியடில், இந்த சமயத்தில் இவர் வந்தது வந்து மக்களுக்கு ஒரு எழுச்சி தான். ஏன்னா இப்போ திமுக வீழ்த்த வந்து விஜய் தவிர யாரும் இல்லைன்றது என்னோட கருத்துங்க. சரிங்களா? அதுதான் திருமாலாம் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக இது எனக்கு தெரியல. அவர் தலைமையை நம்ம ஏற்றுக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு விவாதமே போய் கொண்டு இருக்குது. ஆனால் திரும்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவில் வந்து தேசிய தலைவர் ஆகக்கூடிய ஒரு தகுதியானவர் என்று நிறைய பேரால் பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு 3வது கட்சிக்கான பெரிய கட்சி தான் விடுதலை சிறுத்தை. கண்டிப்பாக விஜயோட செயல்பாடுகளும் அவருடைய கொள்கையும் முரண்பாடு இல்லாமல் இருந்தால் திரும்ப வந்து விஜய் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கும். விஜய் ஒரு நடிகராக இறந்து போனார்னா யாருக்குமே தெரியாது. ஒரு அரசியல் தலைவர்னா அவர் நினைவு நாளை கொண்டாட, ஒரு பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒரு எதிர்காலம் அவருக்கு வந்து அவருக்கு நல்ல முயற்சி, கூட்டு முயற்சி. திருமாவளவன் கூட்டணி வச்சா நல்ல முயற்சி தான், அது தப்பு ஒன்றதில்லை. ஆனால் அதே மாதிரி திருமாவளவன் வந்து அரசியல் அனுபவப்பட்டவர், வாழ்ந்தவர், அம்பேத்கருக்காக போட்டார். அம்பேத்கரோடு நம்ம வந்து அந்த நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சியை பார்த்தா ஒரு அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி மாதிரி தெரியல. முழுக்க விஜய்க்கு நடந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்த நிகழ்ச்சியாக இருக்காது. அதனால் திருமாவளவனுக்கு அவர்களுடைய செல்வாக்க ஒரு பேரும் புகை காப்பாற்றிக்க அதில் போகாமல் இருந்ததே நல்லது. சிதம்பரம் ஊரில் வந்து அவர் வந்து தொடர்ந்து அவர் வந்து ஜெயிச்சுன்னு இருக்கிறாருனாக்கா அவருக்கு வந்து மக்கள் வந்து கொடுக்குற ஆதரவு எப்படின்னா அவர் வந்து மக்களோட மக்களாக நல்லது இது பற்றி பேசுகிறார். அவர் சீமான் அளவு கூட திரும்ப கிடையாது. சீமானு கூட ஓட்டு இருக்குது, இவருக்கு அந்த அளவுக்கு ஓட்டு கிடையாது. இவர் ஜாதி ஓட்டு மட்டும் தான் இருக்குது. ஆனால் சீமானுக்கு மட்டும் கூட ஓரளவுக்கு இருக்குது, பரவாயில்ல. திருமாவளவன் வந்து சரியாக முடிவு எடுத்துட்டாருல, அவருக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது உண்மைதான். ஆனால் அவர் அதை வந்து இவங்களால் வெளிக்காட்டிக்கல. ப்ரெஷர் இருந்தது உண்மை. அவருக்கு இருந்த மனசோர்வு இதெல்லாம் அவர் பேசுகிறதுலாம் இருந்தது. அவர் என்னென்னா இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ போல்டாக பேச வேண்டிய தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் சைலண்ட்டாக கொஞ்சம் இருந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஃபங்க்ஷனுக்கு அவரால் கலந்துக்க முடியல.
அந்த அளவுக்கு அவருக்கு நெருக்கடியில் இருக்கிறாரு. அவருக்கு தேவை அவர் எம்பி சீட்டு, ஒரு 4 எம்எல்ஏ, அதுக்காக அவர் அந்த டிஎம்கேலே ஓட்டின்னு இருப்பார். அதுதான் ஓட்டுவார். மற்றபடி அவருக்கு ஓட்டு கிடையாது. அவர் தனியாக நின்னாருன்னா ஒரு இதில் கூட டெபாசிட் வாங்க முடியாது. நம்ம மக்கள்கிட்ட கருத்து கேட்ட வரைக்கும் எல்லாருமே அவங்கவுங்களோட கருத்தை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் டைலாக் ஸ்ட்ரீட்டில் உங்களை பார்க்குறேன். பாய்.